டாஸ்மார்க்ல கை வைப்பாரா அப்படிங்கிறதான் இப்போ அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. கட்டாயமாக கை வைக்கணும். அது வைப்பாரான்னு எனக்கு தெரியல. இன்னொன்று வந்து அரசு இயங்குவதற்கு ஒரு மிகப்பெரும் உதவியாக அதுதான் 50,000 கோடி ஒரு வருஷத்துக்கு கலெக்ஷன் தான் இருக்குது. அதை நீங்கள் ஒரே அடியாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆட்சியை ரன் பண்ணுவதுங்கிறது ரொம்ப சிக்கலாக மாறும். அப்போ முதல்ல இந்த அடிப்படை எல்லாமே ஸ்டடி பண்ணிவிட்டு அங்கே நம்ம எப்படி கை வைக்கணுங்கிறத அவர் பார்ப்பார். சார், இன்னொரு பக்கம் இந்த சிபிஐ, சிபிஎம், விசிக முதல் நாளே வந்தே மாறம்லேருந்து எல்லா பிரச்சனைக்கும் அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் டக்குன்னு அவங்க வந்துட்டு முடிவு மாற்றிட்டாங்க, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஸோ அதனால் ஆல்டர்னேட்டிவ் ரெடி பண்ணிட்டு அது வரும்போது இது வந்து என்ன பண்ணுமோ அது ஒரே நாளில் எல்லாமே மாறுது அதிமுகவில். இப்போ அதிமுக உடஞ்சும் தாவேகாவுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு, நிறைய இருக்குது. இப்போ என்னென்னா அவர் எடுத்த முடிவுகள் எல்லாமே தப்பாக போகுது. எப்போவுமே சரியான முடிவுகளை எடுக்கிற தலைவர் கூட தான் மக்கள் கூட்டமாக நிற்பாங்க. அவர் செய்கிறது எல்லாமே தப்பாக இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவங்க எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் ஆகும். ஒருவேளை விஜய் வந்துட்டார், நமக்கு பதவி கொடுப்பாரு, அதனால் நம்ம பிரிஞ்சு போகிறோம் அப்படிங்கிற கணக்குகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எடப்பாடி எடுத்த எல்லா முடிவுகளும் தவறாக தானே இருக்குது. பட் இங்கே பொறுத்தளவுக்கு எடப்பாடி நான் மட்டும்தான் அப்படின்ட்டார். நீ போறியா போ, திரும்பி வரக்கூடாது அப்படின்னு அது ஒரு ஒன்வே டிராஃபிக் மாதிரி மாற்றிட்டார் எல்லாரையும். இன்றைக்கி இவ்வளோ பெரிய தவறு நடந்த பிறகு போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று வந்து இப்போ அந்த கூட்டணி கட்சிகள் இப்போ அதிமுகவிலேருந்து ஒரு 30 பேர் இங்கே வர்றாங்க அப்படின்னா ஒரு துணை முதல்வர் வேணுங்கிற கண்டிஷனோட தான் இங்கே கண்டிப்பாக வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த துணை முதல்வருங்கிற போஸ்டிங்கு உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வலைபேச்சு அண்ணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னொரு பக்கம் இந்த சிபிஐ, சிபிஎம், விசிக முதல் நாளே வந்தே மாறம்லேருந்து எல்லா பிரச்சனைக்கும் அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்போம், ஆனால் அவங்க வந்து உங்கள் ஆட்சிக்கு மட்டும் நான் ஆதரவு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது 6 மாதத்தை தாண்டாதுங்கிறது எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்கிறது. 6 மாதத்துக்கு அப்புறம் டக்குன்னு அவங்க வந்துட்டு முடிவு மாற்றிட்டாங்க, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதாவது விஜய் வந்து ஒரு தேர்ந்த சினிமாக்காரன். எத்தனை படத்தில் ஹீரோ. கண்டிப்பாக ஒரு ஃபைட் சீன் போகும்போது அவர் போட்டிருக்காருல காஸ்டியூம், அது மாதிரி 3 காஸ்டியூம் வச்சுருப்பாங்க. ஒருவேளை சட்டை கிழிஞ்சிருச்சுன்னா உடனே அதே சட்டையை எடுத்து போட்டுருவாங்க. கண்டினியூட்டி மிஸ் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் ஆல்டர்னேட்டிவ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது வரும்போது இது வந்து என்ன பண்ணுமோ அது தானாக போனாலும் சரி, இவர் அனுப்ப வேண்டிய தேவை இருக்காது. பட் அவங்க தானாக போனால் அவங்க தடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளதான் வரேன். இந்த ஆல்டர்னேட்டிவ் சட்டை வந்து இன்னொரு இடத்துல ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆகிருக்கு. நம்ம 30 சட்டை வாங்கியிருக்கேன். அது 30 சட்டை எப்படி சார்? எனக்கு புரியல. ஏன்னா இப்போ வந்துட்டு எஸ்பி வேலுமணி அவர்கள் பதவி ஏற்கும் போது ஒரு பெரிய கூச்சல் பார்க்குறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கைத்தட்ட கூட இல்லை, யாரும் வணக்கம் கூட சரியா வைக்கல. ஒரே நாளில் எல்லாமே மாறுது அதிமுகவில். இப்போ அதிமுக உடஞ்சும் தாவேகாவுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கா? நிறைய இருக்குது. இப்போ என்னென்னா அவர் எடுத்த முடிவுகள் எல்லாமே தப்பாக போச்சு. எப்போவுமே சரியான முடிவுகளை எடுக்கிற தலைவர் கூட தான் மக்கள் கூட்டமாக நிற்பாங்க. அமைச்சர்கள் அல்லது அதற்கு கீழே இருக்கிற அந்த பதவியில் இருக்கிற எல்லாருமே வந்து அவர் வெற்றி பாதையை நோக்கி அழைச்சிட்டு போவாருங்கிற நம்பிக்கையில் தான் போகிறாங்க. ஓகே. அவர் செய்கிறது எல்லாமே தப்பாக இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவங்க எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் ஆகும். ஒருவேளை விஜய் வந்துட்டார், நமக்கு பதவி கொடுப்பாரு, அதனால் நம்ம பிரிஞ்சு போகிறோம் அப்படிங்கிற கணக்குகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எடப்பாடி எடுத்த எல்லா முடிவுகளும் தவறாக தானே இருக்குது. இன்னொன்று கட்சியை பலப்படுத்தணும், ஏற்கனவே கட்சியை விட்டு வெளியே போன எல்லாரையும் திரும்ப கொண்டு வரணும். ஏன்னா ஒரு கட்சியில் யாராலையுமே இணக்கமாக இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் இணைத்து கொண்டு போகிறது தான் ஒரு தலைமைக்கு அழகு. நிறைய ஊர்களில் அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல குவிந்து தலைமையினுடைய சொல்லை கேட்பது அல்லது தலைமை எல்லாரையும் அரவணைச்சு போகிறது தான் சரியாக இருக்கும். பட் இங்கே பொறுத்தளவுக்கு எடப்பாடி நான் மட்டும்தான் அப்படின்ட்டார். நீ போறியா போ, திரும்பி வரக்கூடாது அப்படின்னு அது ஒரு ஒன்வே டிராஃபிக் மாதிரி மாற்றிட்டார் எல்லாரையும். அப்போ இது வந்து இது இந்த ஏரியாவில் மைனஸ் ஆகுது, இந்த ஏரியாவில் மைனஸ் ஆகுது, அப்போ அவங்க உள்ளே வந்தால் தான் நமக்கான வாக்கு வங்கி ஏகுறோம் அப்படிலாம் தொடர்ந்து சொல்லி சொல்லி நொந்து போனவங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய தவறு நடந்த பிறகு போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரி. ஓகே. இப்போ டாஸ்மார்க்ல கை வைப்பாரா அப்படிங்கிறதா இப்போ அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வாக்குறுதிகளும் பெருசாக கொடுக்கல, ஆனால் நான் சொல்லாதையும் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. நிறையா பெண்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்து கோரிக்கை வந்து இந்த மாதிரி டாஸ்மார்க்கை
டைமை கம்மி பண்ணலாம், இல்லை நிறைய டாஸ்மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு. ஜெயலலிதா அவர்களை தாண்டி யாருமே அதற்கான முயற்சிகளை எடுக்கலை அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டு. அதில் கை வைப்பாரா விஜய்? கட்டாயமாக கை வைக்கணும். அது வைப்பாரான்னு எனக்கு தெரியல. இன்னொன்று வந்து அரசு இயங்குவதற்கு ஒரு மிகப்பெரும் உதவியாக அதுதான் 50,000 கோடி ஒரு வருஷத்துக்கு கலெக்ஷன் தான் இருக்குது. அதை நீங்கள் ஒரே அடியாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆட்சியை ரன் பண்ணுவதுங்கிறது ரொம்ப சிக்கலாக மாறும். அப்போ முதல்ல இந்த அடிப்படை எல்லாமே ஸ்டடி பண்ணிவிட்டு அங்கே நம்ம எப்படி கை வைக்கணுங்கிறத அவர் பார்ப்பார். அது அது உடனே நடக்குமான்னா எனக்கு தெரிஞ்சு உடனே நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது ஆகும். அவங்க இதெல்லாம் பண்ணுனா நமக்கு இவ்வளோ லாஸ் வரும், இதை எங்கே அது நம்ம சரி கட்ட முடியும் அப்படின்லாம் அவங்க ஒரு கணக்கு ஒன்று எடுத்து மெல்ல மெல்ல அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மற்ற அரசுகள் போல் நம்ம குறைக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு 500 குறைச்ச மாதிரி கணக்கு காமிச்சிட்டு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. பண்ணுனா அதிரடியாக பண்ணுவாங்க. அந்த எண்ணம் அவருக்கும் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி. கண்டிப்பாக நேரு ஸ்டேடியத்தில் தான் அதிமுகவுக்கும் விஜய்க்கும் அந்த ஒரு உரசல் ஆரம்பிச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. பின்னாடி ஒரு இருக்கையில் வந்து உட்கார வச்சுருந்தாங்க. விக்ரம் பக்கத்தில் வந்து உட்காந்தாரு. அப்புறம் எல்லாரும் வந்து உட்காந்தாங்க. அதே இடத்துல இப்போ இன்னைக்கு வந்து சிஎம் சீட்டில் விஜய் அவர்கள் உட்காந்துருக்காரு. இப்போ இதுதான் வைரலாக பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே அவமானப்படுத்துனாங்களோ அதே இடத்துல உட்கார வச்சிருக்காங்கன்னு சொல்லி இது எல்லாமே விஜய் மனசில் இருந்திருக்குமா? ஏங்க கட்டாயமாக இருக்குங்க. அவர் அரசியலுக்கு வந்து நடந்தது என்ன சார்? என்ன நடந்துச்சு ஆக்சுவலி? இல்லை, அது வந்து ஒரு பவள விழாவோ ஏதோ ஒன்று, திரைத்துறையின் 100ஆண்டு விழா மாதிரி ஏதோ ஒன்று, 75வது ஆண்டு விழாவா 100ஆண்டு விழாவான்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. அங்கே என்ன பண்ணிட்டாங்க, இளையராஜா, ரஜினி, கமல் அன்னைக்கு வந்து எல்லாருமே அவங்கள அவ்வளோ உயரத்தில் இருக்காங்க. அவங்க ரஜினி, கமல், அப்புறம் அஜித், விஜய், இன்னும் விக்ரம், சூர்யா எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே பின் வரிசை. ரஜினிக்கெல்லாம் 11வது 18வது வரிசை பின்னாடி போய் உட்காருங்கன்ட்டாங்க. இளையராஜெல்லாம் கூட்டத்தில் எங்கேயோ வச்சார். ஓகே, அவர் சாதாரணமாகவே ரொம்ப டென்ஷன் ஆகிற ஒருத்தர். வேறு வழி இல்லை, போய் நின்ட்டாங்க, போய் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் முன் வரிசையில் யார் உட்காந்தாங்கன்னா கேடி குஞ்சுமோன்னு, அப்புறம் வந்து இந்த ரோகிணி தியேட்டர் ஓனர் பன்னீர்செல்வம், அப்புறம் இந்த கலைப்புலி சேகரன், இந்த மாதிரி ஒரு சங்கத்தில் தலைவராக இருப்பாங்கல்ல. இப்போ 24 கிராஃப்ட் இருக்குது, 24 கிராஃப்ட்டுக்கும் சங்க தலைவர்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கொண்டு வந்து சேரை போட்டு முன் வரிசையில் உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் அவங்க போய் உட்காரும் பொழுது அவங்களோட சேர்ந்து இவங்களுக்கு தான் சேரு. பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா? சேர் இல்லாமல் ரஜினி, கமல், இளையராஜா. ஓகே, எல்லாருமே சேர் இல்லாமல் நின்றுட்டு இருந்தாங்க. நடக்கிறது சினிமா, தமிழ் சினிமாவோட நிகழ்ச்சி. நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் பார்க்குறேன், ரஜினி வந்து இளையராஜா பார்த்து சிரிக்கிறாரு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இளையராஜாவும் அவரை பார்த்து சிரிக்கிறாரு. அதாவது என்னென்னா, நாமெல்லாம் இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸு, ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு பாரு அப்படின்னு அது ஒரு மாதிரி சோகம் கலந்த ஒரு அக்கலான சிரிப்பு. ஸோ அப்படிப்பட்ட காலம் அது. இது அவங்க நினச்சாங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் அப்படி தான் அவங்க எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணாங்க. அவங்களுக்கு திரைத்துறை மேலே ஒரு பெரிய கோபம் இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ அவங்கள ஏதோ வந்து தப்பாக சொல்கிறோன்னு அர்த்தம் கிடையாது, இவங்க பண்ணுனதும் அப்படி இருந்துச்சு. ஓகே, அவங்க ஃபிலிம் சிட்டின்னு ஒன்று திறந்தாங்க. அந்த ஃபிலிம் சிட்டியில் அது வரைக்கும் வந்து எங்கெங்கேயோ படப்பிடிப்பு நடத்தி ரொம்ப சிரமப்பட்டவங்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்துச்சு ஃபிலிம் சிட்டிங்கிறது. இன்றைக்கி டைட்டில் பார்க் இருக்கு, அந்த இடத்துல மிகப்பெரிய இடம் அங்கே வந்து ஒதுக்கி கொடுத்தாங்க. கரெக்டாக திமுக ஆட்சி வந்தோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது அந்த பேரை மாற்றுறாங்க. ஜே ஃபிலிம் சிட்டின்னு இருந்துச்சு. அதை வந்து கலைஞர் வந்து வேற ஒரு பேர் வைக்கிறாரு அதுக்கு. இவங்க யாருமே திரைத்துறையிலேருந்து வாயவே திறக்கல. ஓகே, அவங்க தானே எங்களுக்காக கொடுத்தாங்க, அந்த பேர் இருந்துட்டு போட்டுமேன்னு ஒருத்தர் பேசியிருந்தா கூட அவங்க திரைத்துறையை மன்னிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் எல்லாமே சந்தர்ப்பவாதிகள், நான் இவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்தா இந்த நன்றி உங்கள்கிட்ட இல்லைல்ல, உங்களை நான் எதுக்கு மதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி யாரெல்லாம் டாப்பாக இருந்தாங்களோ எல்லாரையும் அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் அப்போ நடந்தது. ஓகே, அப்போ விஜயெல்லாம் பெரிய நடிகர்லாம் இல்லை, விஜய், அஜித் எல்லாம் அன்றைக்கி வந்து அப்போ ரஜினி, கமல் தான் டாப்பு. ஆனால் அதுக்கும் பின்னாடி விஜயை குறைச்சிருந்தாங்க. ஆமாம்மா, எல்லாரையும் கூட்டத்தில் பண்ணி நீங்கள் போங்க, கடைசியாக போங்கன்ட்டாங்க. ஸோ அது நடந்துச்சு. ஸோ அதனால் அது அவங்களுடைய கோபம் அன்னைக்கு நியாயமாக இருந்துச்சு. அந்த ஈகோ தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய, அந்த ஈகோ கிடையாது, அதுதான் வந்து இது இங்கே நடந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். விஜயை எல்லா படத்துலையும் சாவடிச்சாங்க அவங்க. 2 கட்சியும் மாறி மாறி அவர் படம் வரும்போது ஏதாவது ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, படத்தை வர விடாமல் டார்ச்சர் பண்ணுறது, எல்லாமே மாறி மாறி பண்ணும்போது ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகுறாரு அவர். அதுதான் இன்றைக்கி இங்கே வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து பாரு, இன்றைக்கி
மொத்த திரைத்துறையும் எனக்கு பாராட்டு விழா வைன்னா நாளைக்கு வச்சுருவாங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிட்டாரு. சினிமாவுக்கு இப்போ என்ன பண்ண போறாரு விஜய்? ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து திரைத்துறையில் இருந்தவங்க தான் ஆண்டிருக்காங்க. இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய நிலைப்பாடை நீங்க சொன்னீங்க. இப்போ விஜய் அவர்கள் வரும்போது இந்த FTFSன்ற ஒரு விஷயம் இருக்கு. அது ரொம்ப காலமா நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அதுல ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் திரைத்துறையில் இருக்கு. விஜய் என்ன பண்ண போறாருன்ற ஒரு ஐடியா இருக்குல்ல? இல்லை, ஆக்கப்பூர்வமான நன்மைகளை பண்ணணும். இந்த FDFS எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் தேவையில்லாத கிடையாது. அது தேவையும் கிடையாது. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு கூத்தடிக்கிறது யாரும் அனுமதிக்க முடியும்? அதுவும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு முதலமைச்சர் கட்டாயமாக அதை அனுமதிக்க மாட்டார், அது வேற. ஆனால் அதை தாண்டி இந்த திரைத்துறைக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அதை அவர் செய்வார்னு நான் நம்புகிறேன். என்ன காரணம்னா, நம்ம எல்லாரையும் விட இந்த திரைத்துறையில் இருக்கிற வலியையும் வேதனையும் உணர்ந்தவர் அவர். பக்கத்திலே ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒவ்வொரு நாளும் இங்கே சினிமாவில் நடக்கிற பல விஷயங்களே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். சார் இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு அப்படின்னு. அப்போ இங்கே உள்ள கஷ்டத்தை முழுமையாக உணர்ந்தவர் அவர். அப்போ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்னவோ அதை கட்டாயமாக செய்வார். ஓகே, அதுக்கான விஷயம் நடக்கும் சார். இது கொஞ்சம் காமெடியாக தான், பட் இருந்தாலும் இந்த காஸ்டியூம் பற்றியும் நிறைய போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரே காஸ்டியூம்ல இந்த வெள்ளை வேட்டி சட்டை பார்த்தா நமக்கு பழக்கம். சிஎம்னா ஒரு வெள்ளை வேட்டி சட்டை கட்டியிருப்பாரு அப்படின்னு ரொம்ப சம்டைம்ஸ் பார்க்கும்போது ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டுட்டு இருப்பாங்கன்ட்டு டோட்டலாக மொத்தமாக கோட் ஷூட்டில் சுற்றிட்டு இருக்காரு. எங்கே பார்த்தாலும் இந்த கருப்பு வெள்ளை ஓடிட்டு. இல்லைங்க, அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு 75 ஆண்டு கால அரசியலே மாற்றணும்னு நினைக்கிறார். இந்த பேட்டர்ன் ஒன்று இருக்குல்ல, இங்கே அந்த பேட்டர்னையே முற்றிலுமாக தகர்க்கணும்னு அவர் நினைக்கிறார். தேர்தலுக்கு முன்னாடியே உடஞ்சிச்சு, தேர்தலுக்கு அப்புறமா உடஞ்சிருச்சு. அது எல்லாமே அது வேண்டாம்னு நினைக்கிறாரு. ஒரு புது அரசியலாக இருக்கட்டுமேன்னு நினைக்கிறாரு. காஸ்டியூம்லேருந்தே ஆரம்பமேன்னு நினச்சி செய்கிறாரா என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் இதை அப்படி தான் நான் பார்க்குறேன். எல்லாத்துலேயும் நம்ம மாற வேண்டியது இருக்குது. முதல்ல அடிப்படை காந்தி எப்படி இடுப்பில் துண்டு கட்டினாரோ அது ஒரு பெரிய ரெவல்யூஷன் அன்னைக்கு. அப்போ எளிய மக்கள் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு அவர் கட்ட ஆரம்பித்தார். சுதந்திரம் கிடைச்ச பிறகு தான் நான் வந்து நல்லா பழைய மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோன்னு நினச்சார். அதுக்கப்புறமும் அவர் அப்படி தான் இருந்தார், அது வேறு. ஆனால் இந்த உடைங்கிறது வந்து ஒரு ரெவல்யூஷன். அது இதில் வந்து இப்போ முற்றிலும் நாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு உடையிலேருந்து ஆரம்பிப்புமே நினச்சி கூட பண்ணியிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பட் நம் கலாச்சாரத்துக்கு அது பொருந்தாத உடையாக இருக்குது. அதையும் நம்ம இப்போ கட்டாயமாக சொல்லித்தான் ஆகணும். வழக்கம் போல் விஜய் அவருடைய அந்த பேண்ட் ஷர்ட்லேயே வரலாம், வந்தாலே நமக்கு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அப்படியே வந்தால் நல்லா இருக்கும். ஜனநாயகம் ப்ரொடியூசரு கூடவே வராரு சார் எல்லா இடத்துக்குமே. கூட்டணிக்கு அங்கே ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஆளுநர் மாளிகைக்கு போகிறாங்க, அங்கே இருக்காரு. நேற்று பதவியேற்பாளர் இருக்காரு, யார்கிட்டயும் ஃபோன் பேசிகிட்டே இருக்காரு வேற. இல்லைங்க, எல்லாருமே நான் கூட சொல்லியிருக்கேன், விஜய் வந்து அந்த தயாரிப்பாளர்கிட்ட ஏதாவது பேசணும், அவருக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்மளாம் கூட பேசியிருக்கோம். ஆனால் இப்போ பாருங்கள், 2 பேரும் ஒன்றாவே இருக்காங்க. அப்போ செஞ்சு கொடுக்கணும்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க ஏதோ ஒரு டீலிங் இருக்காங்க, ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டார் விஜய். இல்லாமல் அவரை வந்து கூடவே எழுதிட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஊருக்கு போங்க சார், நான் சொல்லி அனுப்புகிறேன்னு கூட அனுப்பி விடலாம். பட் அவர் தான் பக்கத்திலே வச்சுருக்கிறாருன்னா ஏதோ ஒன்று அவருக்கு நல்ல விதமாக பண்ண போகிறார், அவ்வளோதான். ஓகே, இப்போ திருச்சி கிழக்கும் துணை முதல்வர் 2 தான் பெரிய கேள்வியாக இருக்குது. யாரை நிப்பாட்ட போகிறாரு அப்படிங்கிறது. அதில் நிறைய பேர்கள் அடிப்படுது. தவறான முடிவுகள் விஜய் எடுத்துடக்கூடாதுன்றதும் சொல்கிறாங்க. சகாயம் IAS அவர்களும் வந்துட்டு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் தகவல் எப்படி இருக்குது? இல்லை, சகாயம் IAS பொறுத்தளவுக்கு அது வதந்தியான்னு நான் கேள்விப்பட்டேன். அது வந்து மற்றவர்கள் விரும்புகிறாங்க, பட் விஜய் அதற்கான முன்னெடுப்பு எதுவுமே செய்யலை. ஸோ அதனால் அது இல்லை. இன்னொன்று வந்து இப்போ அந்த கூட்டணி கட்சிகள், இப்போ அதிமுகவிலேருந்து ஒரு 30 பேர் இங்கே வர்றாங்க அப்படின்னா ஒரு துணை முதல்வர் வேணுங்கிற கண்டிஷனோட தான் இங்கே கண்டிப்பாக வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த துணை முதல்வருங்கிற போஸ்டிங்கை தூக்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரு வலுவான துறையை தரம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அதில் இந்த துணை முதல்வருங்கிறது வந்து கூடவே வேதாளத்தை கட்டிக்கிட்டு போகிறது தான். ஸோ அதனால் அதை வந்து விஜய் செய்ய மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். அப்படி செய்யவும் கூடாது, அது வேறு. நல்ல போர்ட்ஃபோலியோலாம் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு 2-3 அவங்களுக்கு பிரித்து கொடுத்து அவங்கள கூட கொண்டு வரலாம். அப்புறம் திருச்சி கிழக்கில் கூட அவர் கட்சியை சார்ந்த ஒருத்தர் தான் நிற்கணும். ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு அந்த போஸ்டிங்கை கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சு கொண்டு வரதுங்கிறது இவருக்கு பெருசாக உதவியாக இருக்காது. ஏன்னா இன்றைக்கி நம்பர் கேம் போயிட்டுருக்கு. எவ்வளவு ஸ்கேர்சிட்டி நமக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த அன்றாட அலைச்சல்கள்லாம் இருக்குது, பார்த்தோம்ல. கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு எம்எல்ஏவை அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு? அது அவருக்கான எம்எல்ஏ வந்தால் தான் அது அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கட்டாயமாக அதுதான் அவர் செய்வாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நிறைவாக வந்து இந்த ரூட் மாஃபியான்னு சொல்லிட்டு ரூட் அந்த நிறுவனத்து மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. திமுக ஐடிவிங்லேருந்து எல்லாருமே வைக்கிறாங்க. ஒரு பிளான் பண்ணி வேணும்னே மக்கள் மனசில் இன்ஸ்டாகிராம் மூலியமாக சோசியல் மீடியா மூலியமாக ஒரு விஷயத்தை விதைச்சு இப்படி விஷயம் பண்ணிட்டாங்க,
அப்படிங்கிறது. இன்னொன்று அந்த ரூட் அந்த நிறுவனத்து மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஆனால் ஜெகதீஷ் அதுக்கெல்லாம் எதுக்குமே செவிமடுக்கிற மாதிரி தெரியல, ஏதோ ஒரு சலனமும் கிடையாது. ஸோ இனிமேல் எப்படி இருக்கும் அது? ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியாக வேற வந்துட்டாங்க அவங்க. இல்லைங்க, இப்போ எல்லா கட்சிகளுமே ஐடி விங்கு வச்சுருக்கு. இப்போ திமுக பெண் மீடியான்னு ஒன்று வச்சு, ஆமாம், விஜய் ரூட்டை பயன்படுத்துகிறாரு, அவ்வளோதானே. இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு கட்சியும் வச்சுருக்கு. அது வந்து தேர்தலில் எந்த அளவுக்கு தன்னுடைய தலைவருக்காக வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு செய்யுது, அவ்வளோதான். எல்லாரும் செஞ்சது தான் ரூட்டும் செய்யுது, ஜெகதீஷும் செய்கிறார். ஓகே. அவருக்கு மட்டும் என்ன தனியாக ஒரு குற்றச்சாட்டு? அதனால் அதை வந்து நம்ம ஒத்துக்க முடியாது. தோற்று போனவர்கள் ஏதாவது குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகணும், இல்லைன்னா காதில் வாங்காமலே போகணும். அதுதான் சரியானதாக இருக்கும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு நன்றி. நன்றி.